வணக்கம். இன்றைக்கி வந்து ஆட்டுக்கால் குழம்புமா. ஆட்டுக்கால் சூப்பு நம்ம வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் குழம்பாக வச்சுருவேன். குழம்பாக வச்சுருவோம்மா. இந்த கறி மசாலா போடுறேன், கசகசா கொஞ்சம் கூட போடுறேன். கசகசா கொஞ்சம் கூட போடுறோம்மா. கசகசா தூக்கம் வரலன்னா நைட்டில் நம்ம பாலில் கூட சாப்பிட்டு அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் பாலில் போட்டு காய்ச்சி சாப்பிட்டுட்டு படுத்தோம்னா தூங்கிடலாமா. ஹெல்த்துக்கும் நல்லது, தூக்கம் வரும். தூக்கம் கறி மசாலா வந்தவுடனே இஞ்சி பூண்டு போட்டுட்டேன். இஞ்சி பூண்டு போட்டால் அது வந்து பிடிக்குமா, நாம் தான் அதை பிடிக்காத கிண்டி விடணும். தீய வாய்ப்பு இருக்குது. இஞ்சி பூண்டு வந்து வானலில் ஒட்டும். வானலில் ஒட்டும். அது ஒட்டாத நாம் தான் கிண்டி விடணும். அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகணும், வாசம். பார்த்தீங்களா, அதை பிடிக்குது பாருங்கள். வானலில் பிடிக்கக்கூடாது. பச்சை மிளகா போட்டால் டைரெக்டாக பச்சை மிளகா போட்டால் பச்சை மிளகா வெடிக்கும், முகத்திலே வெடிக்குமா. அதனால் பார்த்துங்க. அந்த பச்சை மிளகா டேஸ்ட்டு போனால் நல்லாயிருக்குமா. கொஞ்சம் வெங்காயம் செவரட்டும். தக்காளி போடுறோமா. ரெண்டு கால் தான் வாங்கிட்டு வந்தேன் நேற்று. 2 கால் வந்து ஒரு கால் 4 பீஸ் போட்டாங்க. நேத்தியாக அவிச்சிட்டோம்மா. எப்பயுமே ஆட்டுக்கால் சூப்போ ஆட்டுக்கால் குழம்போ நம்ம வந்து முத நாள் அவிச்சு வச்சு அந்த தண்ணியில் அந்த ஆட்டுக்கால் ஊறணும். அதனுடைய டேஸ்ட்டு, அதனுடைய மசில்ஸு, நல்ல சத்துலாம் அந்த தண்ணியில் ஊறி இறங்கும். நான் ஆட்டுக்கால் வந்து அடிக்கடிக்கு குழம்பு தம்மா வைப்பேன். எல்லாம் பெரும்பாலும் சூப்பு தான் வைப்பாங்க, ஆட்டுக்கால் குழம்பு இருக்காது. வெங்காயம் தக்காளி நிறம் மாறுது பாருமா. ரொம்ப எனக்கு வந்து எண்ணெயெல்லாம் கொப்பளிக்க வேணாமா. அந்த மாதிரி கொப்பளிச்சா ரொம்ப எண்ணெயில் ஏறிடும், எண்ணெயும் அதிகமாகிடும். இதே பாருங்கள், ஆட்டுக்கால் பாருங்கள், நேத்தியே அவிச்சு எண்ணெயில் ஊறுது பாருங்கள். தண்ணியில் ஊறுதுமா. நேற்று நைட்டே அவிச்சு ஊற வச்சுட்டேன்.
இதை ஊற்றிட்டேன். இப்போ இதில் மிளகாத்தூள் போட போகிறோமா. நம்ம வீட்டு மிளகாத்தூள் தான் இது, குழம்புத்தூள் எல்லாம் கலந்த தூள். 2 ஸ்பூன் போடுவேன். கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் போடுறோமா. வீட்டில் அரைக்கிற தூள் இது. குழம்பு கொதிச்சிடுச்சுமா. இதோ 4 புதினா போடுறேன். நம்ம தோட்டத்து புதினா தான். இதை பாருங்கள், புதினா போட்டு பபுள் வருது பாருங்கள் மேடம். அப்படியே நிறுத்திடணும். அவ்வளோதாம்மா, ஆட்டுக்கால் குழம்பு.